வணக்கம். இந்த வீடியோவில் சுவையான புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் புளி எடுத்து உப்பு போட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சுவையும் மணமும் கூட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் செவக்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் சேர்க்கலன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் புளி தண்ணி விட்டவுடனே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் இருத்து சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க, மேலே தெரிச்சிரும். இப்போ அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா சுண்ணதுக்கப்புறம் வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடி பிடிக்காமல் கலந்து அப்பப்போ கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரியலைன்னா எண்ணெய் பத்தலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம சுண்ட வச்சா தான் நம்ம புளி சாதம் நல்லாயிருக்கும். புளி தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். நம்மளோட புளி தொக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் நம்ம போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும், அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே. நம்மளோட புளி தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 கப்பு சாதம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளி தொக்கு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பொடி எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட புளி சாதம் ரெடி ஆகிடும். சுவையான புளி சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். நன்றி.